கமலஹாசனை புதையிலே அடிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. ஓடி இங்க இருக்கிறவனுக்கே தொகுதி கொடுக்க முடியல, நாங்க காலங்காலமா எங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 5 அண்ணனுக்கு போட்டி போட்டு இல்லை புதுசாக வந்துக்கிட்டு அதான் ஒரு ராஜ்யசபா எம்சி கொடுத்தாச்சுல்ல, அதோட ஓடிடணும், இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல என்ன சொல்றது ஏன் சொல்றாம தெரியாம கமலஹாசன் அந்த பிரஸ் பீப்புள்கிட்ட பேட்டி கொடுக்காரு. அதாவது நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வெளியிலேருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டோம், அதுவும் அழுத்தமான ஆதரவு கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு இவரை நினச்சா இது என்னையா சரத்குமாரோட கேவலமாக போயிட்டு இருக்கு. அந்த மனசுனாவது பார்த்தீங்கன்னா நைட்டு நடுராத்திரி 12 மணிக்கு பொண்டாயிட்ட கேட்டு கலைச்சாரு, கட்சியை கூட அடமானம் வச்சாரு பிஜேபியில். இவரு என்னன்னே தெரியலையே. இதில் வேற இவன் கட்சியிலேருந்து ஸ்னேகம்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க பேச்செல்லாம் கேட்கணுமே. ஐயோ அந்த ஆள்லாம் பேசி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது திமுகலேருந்து நம்ம தலைவருக்கு ஏதாவது சீட்டு கொடுப்பாங்க, ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு சீட்டை நம்ம நின்றுணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பானீங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு ஸோ மானங்கிட்ட அதாவது கமலஹாசன்லாம் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற லெவலுக்கு, அதாவது இதை விட கேவலப்பட முடியுமா ஒரு அரசு கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தெரில. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டு இருக்கு கமலஹாசனோட பழப்பு. இதில் நம்ம ஒருத்தரை நினைக்கும் போது உண்மையிலே பெரிய விஷயமா தோணுது. யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். எங்க அந்த மனுஷன் இல்லைங்க, இருந்தாலும் அங்கே 10 தொகுதி கொடுத்துருக்காங்க, இங்கே இருந்து வெத்துங்க ஒத்த தொகுதி. அவர் சொல்கிறார் இல்லை ஒரு தொகுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உதயசீரே நிற்கணும்னு சொன்னாங்க, அதனால அது ஏற்படுதா இல்லை, அதனால நாங்கள் எதுலையுமே நிற்கல, ஆனால் உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்கும் அப்படின்னாங்க. இது என்ன மாதிரி புதுவிதமான அடிமத்தலாம் தெரில. ஆனால் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு கொத்தடியை மாறுவார். நம்ம அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கல.